ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் குழந்தைங்களுக்கு புண்ணியம் சேரக்கூடிய விஷயம்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயந்தான். நம்ம குழந்தைங்களுக்கு பிறந்த நாளுன்னு நாம் கொண்டாடுவோம். அப்போ நம்ம ஆசையாக பாசமாக செல்லமாக வளர்த்த குழந்தையோட பிறந்த நாளை நம்ம நல்லா கிராண்டாக பண்ணணுன்னு ஆசைப்பட்டு நல்லா தடபுடலாக நம்ம உறவினர்கள் எல்லாரையும் வர சொல்லி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் வர சொல்லி கேக்கு வெட்டி அவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவோம். அதில் முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்மளோட உறவினர்களை அழைக்கிறத விட உடல் ஊனமுற்றவங்க, அடுத்தது பார்வையற்றவங்க, ஆதரவற்றவங்க, இவங்க எல்லாரும் ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கிறதுக்காக ஏங்கிட்டுருப்பாங்க. அப்போ நம்மளால் தினமும் சாப்பாடு கொடுக்க முடியலனாலும் ஏதோ நம்ம 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த குழந்த பிறந்த நாளை நம்ம கொண்டாடுவோம். அப்போ நாம் செய்யக்கூடிய ஒரு அன்னதானம் நம்ம குழந்தைக்கு கோடி கோடி புண்ணியத்தை சேர்க்கும். இதுதான் பெற்றவங்களாகிய நாம் குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய முதல் பிறந்த நாள் பரிசுன்னு சொன்னால் இதுதான். சரிங்களா? இப்போ நம்ம சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட எல்லாம் காசு பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் உடல் ஊனமற்றவங்க, ஆதரவற்றவங்க, இவங்களுக்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம குழந்தையோட பிறந்த நாள் அன்னைக்கு நாம் வீட்டில் செஞ்சு கொடுக்க வேண்டிய அந்த உணவை அந்த ஆதரவற்றவங்க, உடல் ஊனமுற்றவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுத்தோம்னா நம்ம குழந்தைக்கு கோடி கோடி புண்ணியம் சேரும். அதனால் இது வரைக்கும் குழந்தையோட பிறந்தநாளை நண்பர்கள்லாம் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இனி என்னோட இந்த காணொளியை பார்த்ததுக்கப்புறம் உங்களோட குழந்தையோட பிறந்த நாளை இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு புண்ணியத்தை தேடி கொடுக்கும். அதனால் இந்த ஒரு சிறிய விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்.